சிவில் மெக்கானிக்கல் டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் மாணவர்களுக்காக மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இருக்கக்கூடிய பேப்பரில் ஈக்குவேஷன் m by I is equal to sigma b by y is equal to e by r. இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா பின்னு சொல்லலாம் அல்ல எஃப்னு சொல்லலாம். இந்த எம்ங்கிறது மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட். இந்த மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்ங்கிறது கேன்டிலிவர் பீமா இருந்தால் இந்த m is equal to ஃப்ரீ என்ற பாயிண்ட் லோட் ஆக்ட் பண்றப்போ இருந்தால் யூடிஎல் லோட் ஆக்ட் பண்ணா m is equal to WL square by 2. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமா இருந்தால் சென்ட்ரல் பாயிண்ட் லோட் ஆக்ட் பண்றப்போ m க்கு வந்து WL by 4. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமா இருந்தால் யூடிஎல் லோட் ஆக்ட் பண்ணா m is equal to W L square by 8. இது ஃபார்முலாஸ். இந்த ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன்னா I is equal to a power 4 by 12. if a is side of the square இருந்தால் rectangular இருந்தால் BD cube by 12. circular cross section இருந்தால் pi by 64 d power 4. சிக்மா பிங்கிறது பெண்டிங் ஸ்ட்ரெஸ். yங்கிறது மேக்ஸிமம் பைப்பர் டிஸ்டன்ஸ். இது திக்னஸ்ல பாதி அல்ல டெப்த்ல பாதி. ஈங்கிறது யங்ஸ் மாடுலஸ். ஆர்ங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இந்த இதில் ப்ராப்ளம் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன் இந்த தேவையான ஃபார்முலாஸ் எழுதிக்கிறணும். இது ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன், இது ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன், இது சர்க்குலர் கிராஸ் செக்ஷனா இருந்தால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இந்த எழுதிட்டு இதில் ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு டைப் வித் ஆஃப் த பீம் 120 mm, டெப்த் ஆஃப் த பீம் 240 mm. இது கேன்டிலிவர் பீம். ஃப்ரீ எண்ட்ல பாயிண்ட் லோட் ஆக்ட் பண்ணுது. நம்ம ஃப்ரீ எண்ட்ல பாயிண்ட் லோட் 5 kN, ஸ்பான் 2 மீட்டர். ஃபைண்ட் த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், இப்போ இந்த கிராஸ் செக்ஷன் கொடுத்திருந்தால் நமக்கு ஐ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கணும். m by I is equal to sigma b by y. அப்போ m into y by I is equal to sigma b. இப்போ நமக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தெரியும்னா பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் m தெரியணும், the distance y தெரியணும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I தெரியணும். இது கேன்டிலிவர் பீம். ஃப்ரீ எண்ட்ல பாயிண்ட் லோட் ஆக்ட் பண்ணுது. அப்ப m கண்டுபிடிக்கிற ஃபார்முலா W into L. அப்ப 5 into 2 10 kilonewton meter. நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் நியூட்டன் பை mm ஸ்கொயர்ல கண்டுபிடிக்க போறோம். அதனால இந்த கிலோமீட்டர் மீட்டர் என்ன பண்ணிரோம், நியூட்டன் mm ஆ கன்வர்ட் பண்றோம். அதுக்காக கிலோமீட்டர் நியூட்டன் ஆக்குறதுக்காக 1000, மீட்டர் மில்லிமீட்டருக்காக 1000. அப்ப 10⁶ ஆல பெருக்கி இதை நியூட்டன் mm ஆ கன்வர்ட் பண்ணிடுறோம். அந்த ஐங்கிறது இது BD ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன். அப்ப BD cube by 12. நமக்கு B தெரியும், D தெரியும். இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா I கிடைச்சிரும். இது mm பவர் 4ல கிடைக்கும். இந்த yங்கிறது டெப்த்ல பாதி.
120 mm. இதை வச்சு இது கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம m கண்டுபிடிச்சிட்டோம், I கண்டுபிடிச்சிட்டோம், y கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து நியூட்டன் பை mm ஸ்கொயர்ல கிடைச்சிடும். இது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். இப்போ இதே காம்ப்ளிகேட்டடா கேட்டா என்ன பண்ணுவாங்க, ஒரு ரிசர்வாயர்ல இருந்து ஒரு சர்க்குலர் பைப் மூலமா நம்ம டவுனுக்கு வந்து வாட்டர் சப்ளை நடக்குது. அந்த சர்க்குலர் பைப்போட டெப்த்தை வந்து டயா வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ டி வேணும். இது ஒவ்வொரு ஸ்பேனும் 10 மீட்டர் நீளத்துல இருக்கு. எல் வந்து 10 மீட்டர். இப்போ இது காஸ்ட் அயர்ன் பைப் அல்ல ஸ்டீல் பைப் ஏதோ ஒன்று கொடுத்துறான். அதனுடைய ஸ்பெசிபிக் வெயிட், பைப்போட ஸ்பெசிபிக் வெயிட் 78.5 kilonewton by meter cube. ஜெனரலா ஸ்பெசிபிக் வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து 9.81 kilonewton by meter cube. அது அவன் 10ன்னு கொடுத்துருக்கிறதுனால 10ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு வந்து இந்த மெட்டீரியலுடைய பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டான் 120 நியூட்டன் பை mm ஸ்கொயர். இது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். இப்போ m கண்டுபிடிக்கணும்னா WL ஸ்கொயர் பை 8. இது ஃபார்முலா. சென்ட்ரல் ஆக்ட் என்ன? இது யூடிஎல் லோட் ஆகும். ஏன்னா செல்ஃப் வெயிட்ங்கிறது யூடிஎல் லோட். அதனால m க்கு வந்து என்ன ஃபார்முலா WL ஸ்கொயர் பை 8. இப்போ நமக்கு L ஸ்பேன் கொடுத்துட்டான். அப்ப லோட் தெரியும். இந்த யூடிஎல் லோட் கண்டுபிடிக்கணும். இந்த யூடிஎல் லோட் கண்டுபிடிக்கிறப்ப அவன் பைப் இஸ் எம்டின்னு கொடுத்துட்டான்னு வச்சுங்க. அப்ப அந்த பைப்போட வெயிட் மட்டும்தான் இங்க யூடிஎல் லோட ஆட் பண்ணும். இப்ப load of the pipe and weight of the pipe. எப்பயுமே பைப்புங்கிறது 3 dimension body. அதனால specific weight into volume. the specific weightங்கிறது 78.5 கொடுத்துட்டான். இந்த வால்யூம்னா cross section area into length. லென்த் வந்து நம்ம வந்து இங்க 1 மீட்டர்னு வச்சுக்கிறோம். 1 மீட்டருக்கு எவ்வளவு லோடுன்னு கண்டுபிடிக்கிறோம். அதனால 1. இப்போ இதே பைப் இஸ் ஃபுல்லுன்னு கொடுக்குறான்னு வச்சுங்க. அப்போ இங்க வந்து நமக்கு வந்து என்ன வந்துடும், இது இப்போ நமக்கு வந்து பைப் வந்து எப்படி இருக்கும், ஹாலோவா இருக்கும். அதனால இங்க d ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் d ஸ்கொயர் இன்டு 1 வந்துடும். இப்போ ஸ்பெசிஃபிக் ஆஃப் வாட்டர்ங்கிறப்போ weight of water கண்டுபிடிக்கிறோம். அப்ப specific of water into volume of water. the specific of water 10. volume of water என்ன ஆயிரும், உள்ள மட்டும் தான் தண்ணி போகும். அதனால pi by 4 d square cross section area into length வந்து 1. இப்போ weight of water கிடைச்சு. எம்டினா இத யூடிஎல் லோட எடுத்துக்கறணும். வாட்டர் முழுவதும் போகுது அப்படிங்கிறப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணி W எடுத்துக்கணும். இப்போ இந்த W சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், m கிடைச்சிரும். இப்போ m by I is equal to sigma b by y. அப்ப m by sigma b is equal to I by y. இப்போ m தெரியும், sigma b தெரியும். இந்த I ஓட ரிலேஷன் pi by 64 d square minus small d, sorry, d power 4 minus small d power 4. ஏன்னா நமக்கு இது ஹாலோவா இருக்கிறதுனால இது yங்கிறது d by 2. இந்த இன்னர் டயாவுக்கும் அவுட்டர் டயாவுக்குள்ள ரேஷியோஸ் கொடுத்துருப்பான். அதை வச்சு என்ன பண்ணிடலாம், நம்ம இந்த பைப்போட டயமீட்டரை கண்டுபிடிச்சிடலாம். இன்னர் டயா கண்டுபிடிச்சிடலாம். 2 திக்னஸை கூட்டோம்னா அவுட்டர் டயா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த ஈக்குவேஷன்
பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலாங்கிறது தெரியணும். இப்போ இதே இது இப்படி கொடுத்துருவான், ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், அதனுடைய ஸ்பேன் 6 மீட்டர், இங்க ஒரு யூடிஎல் லோட் ஆக்ட் பண்ணுது 10 kilonewton per meter, ஒரு 4 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு 20 kilonewton பாயிண்ட் லோட் ஒன்று ஆக்ட் பண்ணுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு shear force diagram முதல் வரையணும். அந்த shear force diagram வரையணும்னா ரெண்டு சப்போர்ட்டோட ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த RA RB கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்றோம், ஏதாவது சப்போர்ட் எண்ட்ல மொமெண்ட் எடுக்கிறோம். டேக்கிங் மொமெண்ட் அபவுட் A, அந்த ஏல மொமெண்ட் எடுக்கிறோம். மொமெண்ட்ங்கிறது லோட் இன்டு டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும், லோட் எந்த பாயிண்ட்ல ஆக்ட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்ல இருந்து மொமெண்ட் எடுத்து, அப்ப இந்த RB இன்டு இந்த டிஸ்டன்ஸ் B க்கு A க்கு இடைப்பட்ட தூரம் 6 மீட்டர். அடுத்து இந்த யூடிஎல் லோட் 1 மீட்டருக்கு 10 கிலோநியூட்டன், இது 6 மீட்டருக்கு ஆக்ட் பண்ணுது. அப்ப 10 இன்டு 6, இந்த யூடிஎல் லோட் எங்க ஆக்ட் பண்ணும், சென்டர்ல ஆக்ட் பண்ணும், இன்டு 6/2 WL பிளஸ் இந்த பாயிண்ட் லோட் 20 கிலோநியூட்டன் C ல ஆக்ட் பண்ணுது, மொமெண்ட் A ல எடுக்கிறோம், 20 இன்டு 4. RB is equal to 180 plus 80 by 6, அப்ப 260 by 6, அப்ப 46.67 kilonewton. அது மாதிரி இப்போ நம்ம இந்த RAங்கிறது டோட்டல் லோட் மைனஸ் RB, டோட்டல் லோடுங்கிறப்ப டோட்டல் யூடிஎல் பிளஸ் பாயிண்ட் லோட், அப்போ 10 இன்டு 6 பிளஸ் பாயிண்ட் லோட் ஒரு 20 மைனஸ் 46.67, 33.33. அப்படியே இதுக்கு ஒரு shear force diagram வரைஞ்சிருங்க. ஜீரோ 33.33, இங்க ஒரு யூடிஎல் லோட் இருக்கு, 1 மீட்டருக்கு 10 கிலோநியூட்டன், 4 மீட்டருக்கு 40 கிலோநியூட்டன், இது மைனஸ் 6.67. இங்க ஒரு பாயிண்ட் லோட் ஒரு 20 கிலோநியூட்டன், 26.67. இங்க ஒரு யூடிஎல் இருக்கு, 1 மீட்டருக்கு 10 கிலோநியூட்டன், 2 மீட்டருக்கு 20 கிலோநியூட்டன், மைனஸ் 20, மைனஸ் 46.67, ஒரு பிளஸ் 46.67, ஜீரோ ஆயிடும். எங்க இந்த shear force diagramல ஜீரோ வருதோ அந்த பாயிண்ட்ல தான் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இருக்கும். அதனால இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இத சம் x ன்னு வெச்சுக்கிறோம். இது நீங்க வேற எதுவும் பண்ண வேணாம், இந்த altitude divided by இந்த UDL load போட்டீங்கன்னா வந்துரும் x. இந்த altitude 33.33 by x வந்து 10, அப்ப 3.33 மீட்டர். இந்த mx கண்டுபிடிச்சிட்டோம்னா that is maximum bending moment. பாருங்க, RA into x minus UDL load 1 மீட்டருக்கு 10 கிலோநியூட்டன், இது x மீட்டருக்கு ஆக்ட் பண்ணுது, இந்த UDL சென்ட்ரல் ஆக்ட் பண்ணும், அப்ப x by 2 33.33 into 3.33 minus 10.5 into 3.333 square. போட்டோம்னா என்ன கிடைச்சிரும், நமக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் கிடைச்சிரும். இது கிலோநியூட்டன் மீட்டர்ல கிடைக்கும். இதை இன்டு 10⁶ ஆல பெருக்கி நியூட்டன் நம்ம மாத்திடுறோம். இப்போ இது நமக்கு இந்த கிராஸ் செக்ஷன் கொடுத்திருப்பான். அப்ப I கண்டுபிடிச்சிடலாம் BD3/12, y கண்டுபிடிச்சிடலாம் D/2. அப்ப M/I is equal to sigma B/y, My/I is equal to sigma B.
மேக்ஸிமம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த தியரி ஆஃப் சிம்பிள் பண்டிங்கில் கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து நடத்துகிறேன்.